தீய பழக்கமுடையவர்கள் ஒரு கணம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள், எந்த கையை கொண்டு, எந்த காலை கொண்டு, எந்த உடல் உறுப்புகளை கொண்டு அந்த தீமைகளை செய்கிறோமோ அது குறித்து மறுமையிலே விசாரிக்கப்படும். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சொர்க்கம் நீங்கள் செல்ல நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நான் பொறுப்பு, நீங்கள் சொர்க்கம் செல்ல. 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கிற மர்ம உறுப்பை கொஞ்சம் பத்திரமாக பாதுகாத்தால், விபச்சாரம் செய்யாமல் நீங்கள் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு என்றார்கள். காரணம், நாவுகளும் காதுகளும் கண்களும் உடல் உறுப்புகளும் கைகளும் கால்களும் தோள்கள் முதற்கொண்டு அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே பேசும். நன்மை தீமை எடை போடுகிற தராசு கொண்டு வரப்படும். ஒவ்வொரு மனிதனுடைய குறிப்பேடும் மறுமை நாளிலே கொண்டு வரப்படும். ஆகவேதான் அல்லாஹ் அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளுக்கும் உலகத்தில் அவனால் படைக்கப்பட்ட மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹு தஆலா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான்.